வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அம்மா என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு திணை உருண்டை தான் செய்ய போகிறேன். புரதச்சத்து, நார்ச்சத்து, சத்தான நல்ல அருமையான ஒரு உருண்டை இது. குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்லைனாலும் நம்ம சாப்பிட வைக்கணும். ஏன்னா இந்த சிறுதானியமெல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்துனீங்கன்னா அருமையான ஒரு சத்து, உடம்புக்கும் நல்லது. இந்த பூசணி விதையெல்லாம் சர்க்கரை அளவே குறைக்கும். பெரியவங்களுமே சாப்பிட்லாம். பூசணி விதை சர்க்கரை அளவை குறைக்கும். இந்த உருண்டையை சாப்பிட்றது மிகவும் நல்லது. இதுக்கு தேவையான 1/2 கிலோ தினை அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தினை அரிசி சுத்தம் பண்ணினது, கல் மண் எதுவுமே இருக்காது. 300 கிராம் மண்டை வெல்லை எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் 50 கிராம் நடக்கலை பருப்பு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். முந்திரி, பாதாம், நெய், கொஞ்சம் சின்ன பாட்டில் தேன். தினைக்கும் தேனுக்கும் தான் அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்கும். அதனால் நெய் தேனும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1/2 கிலோ தினை அரிசியை நம்ம வானலியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விடணும். சிம்மில் வச்சு வருங்க. இது அரிசி சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும். அதனால் மிதமான சூட்டிலே வச்சு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும்ப்பா. மிதமான சூட்டில் வறுத்தாலும் 5 நிமிஷம் நல்லா பொடிச்சு வரணும். அப்போ தான் இது வாசம் வர மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ அரிசியெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு வாசம் வருமே, அந்த மாதிரி இந்த தினை அரிசியை நமக்கு வாசம் வர வரையில் ஒரு 5 நிமிஷம் மீறினா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கூட நல்லா பொரிஞ்சு வந்தால் உங்களுக்கு லட்டுவோ உருண்டையோ சூப்பராக வரும். அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. 3/4 பாசி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா அதோடு போட்டு அரைக்கும் போதே எல்லா மனமும் அது ஏகத்துக்கும் கலந்துரும் உங்களுக்கு. அதுக்காக வேண்டி நான் ஏலக்காய் அதிலே போட்டுருவேன். நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வரையில் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சுப்பா. ஒரு 90% வறுபட்டுருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போது நம்ம இதை நிறுத்தி வச்சுக்கலாம். நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் நல்லாவே ஆற வச்சுருங்க. ஆறினாத்தான் சீக்கிரம் பவுடராக ஆறும். பாருங்கள், மெரூன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். வெள்ளத்தை ஒரு வானலியில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு நல்ல வெள்ளம் கரைஞ்சாலே போதும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு கரையிறதுக்குள்ளே நம்ம அந்த தினை அரிசியை இடிச்சிட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாமா. கொஞ்சம் நேரம் பாகு காஞ்சிட்ருக்கட்டும். பவுடர் பண்ணியாச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒரு 90% அரைப்பட்டுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பக்கம் பாகும் காஞ்சிருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு வெல்லமே. அதை நம்ம அந்த மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம்ப்பா. நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த வெள்ளைப்பாகை எடுத்து அதில் உள்ளே ஊற்றணும். உள்ளே ஊற்றினாலும் மறுபடியும் அதை சுற்றியில் வளைஞ்சிட்டு போயிடுச்சு நிறைய பாகு. அது எல்லாமே உறிஞ்சிடும். பார்த்தா பாகு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பவுடர் மாதிரி இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு உறிஞ்சிடும். அந்த தேனையும் நம்ம அதோட இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு பொடிச்சு வச்சது, ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நெய்யில் அந்த முந்திரியும் பாதாமை ஒரே நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது. ஒரே சூட்டில் மட்டும் வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. ஒரே லேசாக சூட்டில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டோன்னு போட்டோன்னே இறக்கி அந்த மாவில் நம்ம ஊற்றணும். அதனால் ஒரே சுற்று தான் போதும். ஒரே நிமிஷத்தில் அந்த எண்ணெய் சூட்டில் காஞ்சா போதும் உங்களுக்கு. அந்த பாதாமும் முந்திரியும் அதையும் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம்ப்பா. மிகவும் சத்து, குழந்தைங்களுக்கு அருமையான ஒரு உணவு. இதை ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு பெரட்டுங்க. கொஞ்சம் சூடு ஆறினேன்னா நீங்கள் கையிலேயே இதை பெரட்டி விட்டுக்கிட்டு ஒரு உருண்டையாக பிடிக்க கையில் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. நெய் இதுக்கு நம்ம முதல்ல இந்த முந்திரி திராட்சையோட நெய் ஊற்றிருக்கிறோம். அதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் ஊற்றிக்கலாம்.
நான் கொஞ்சம் பூசணி விதையை வச்சு நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி. இப்போ இது வந்து சுகரை குறைக்கிறது. பூசணி விதை வந்து சுகரை குறைக்கும்ப்பா. அதனால் ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 25 உருண்டை வந்துடுது அரை கிலோ இதுக்கு. சூப்பராக இருந்தது. 25 உருண்டைங்கிறது பெரிய விஷயந்தான். நம்ம ஒரு அடுத்தவங்களுக்கு விலைக்கு கொடுக்கறனா கூட இது ஒரு கட்டுப்படியாக வேண்டிய உணவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.